எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்தியன் 2 பற்றி திரும்ப நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறமா, அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து இந்தியன் என்ட்ரோன்னு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டீமு. ஸோ இந்த என்ட்ரோ வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய பேர் வந்து இந்த என்ட்ரோ வீடியோ சரியில்லைப்பா, முதல் பாகத்தோட அந்த தாக்கத்தை வந்து இந்த இரண்டாம் பாகம் அந்தளவுக்கு வந்து ஏற்படுத்துமா அப்படிங்கிற டவுட்டும் இந்த கேள்வியும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ முதல் பாகம் வந்து இந்திய சினிமாவின் ஐகானிக் ஒரு படமாக இப்போ வரைக்கும் இருக்குது. நிறைய பேர் அந்த படத்தோட ஆக்டிங்கை வந்து ரெப்ரஸ் பண்ணி இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்காங்க. அந்தளவுக்கு அந்த படம் வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி படம் எடுக்கணும், எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற ஒரு படமாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து டிவியில் பார்த்தா கூட அந்த இந்தியன் முதல் பாகத்தை நாம் வந்து செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட்டும் கூட. ஆனால் இந்த இரண்டாம் பாகம் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்னு வந்து நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. காரணம் இந்த என்ட்ரோ வீடியோ. இந்த என்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, சங்கர் சாரோட டச்சு இந்த என்ட்ரோ வீடியோவில் இல்லை. சாலிடாக சொல்லப்போனால் இது வந்து சங்கர் சார் படம் மாதிரியே இல்லைப்பா, இது என்னமோ அட்லி அவர்களோட இயக்கத்தில் வர ஒரு இந்தியன் 2 படம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு அதில் வந்து எனக்கு இதில் வந்து நான் இதை பெருசாக ஏற்றுக்க மாட்டேன் நண்பா. என்ன காரணம்னா, ஏன்னா இந்த சின்ன பிள்ளையிலேருந்து சங்கர் சார் படங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ இவரோட படத்தில் வந்து சம்மந்தமாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனாலும் சரி, டீசர் ரிலீஸ் ஆனாலும் சரி, இந்த போஸ்டரு அந்த வால் போஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து பெருசாக அந்த படம் மேலே ஆர்வத்தை ஏற்படுத்து. ரொம்ப ரொம்ப மொக்கையான ஒரு வால் போஸ்ட்டு, ரொம்ப மொக்கையான ஒரு ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் அத்திப்பூ பூத்த மாதிரி இந்த சிவாஜி படத்தோட ட்ரெய்லர் மட்டும் ஐகானிக் ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. செம்ம பேர் அந்த ட்ரெய்லர் வந்து வரவேற்றாங்க. ஆனால் இந்த முதல்வர் படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், முதல்வன் படத்தோட வால் போஸ்டராக இருக்கணும், இதெல்லாம் பெருசாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினது சங்கர் சார் மட்டும்தான். இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. காரணம் என்னென்னா, இவரோட படத்தில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நாம் வந்து படம் பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். வெறும் ட்ரெய்லரோ, வெறும் என்ட்ரோ வீடியோவோ, இல்லை வந்து போஸ்டரோ பார்த்தா நமக்கு வந்து புரிய போகிறது கிடையாது. ஸோ இவர் எந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணியிருக்காருன்னு இவரோட படத்தை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உணர்வீங்க. ஸோ அது வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. எல்லா தரப்பு மக்களும் இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து அதிக பட்ஜெட்டில் ரெடி பண்ணுற ஒவ்வொரு படத்தில் இந்த படமும் இருக்குது. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து தயாராகிற ஒவ்வொரு லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற அதிக பட்ஜெட் உள்ள படங்களில் இந்த படமும் இடம் பிடிச்சிருக்கு. அதை நல்லா மைண்டில் வச்சுருங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 350 கோடியிலேருந்து 400 கோடி கிட்ட இருக்குது. அந்தளவுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டென்ட் சரியில்லைன்னா இவங்க இந்த அளவுக்கு வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் கண்டென்ட் குவாலிட்டியாகவும், அதுவும் இல்லாமல் கண்டென்ட் ரொம்ப அழுத்தமாக இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து இன்னொரு பார்ட்டு எடுக்க போகிறாங்க. அதுவும் ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இந்தியன் 2 தொடர்ந்து இந்தியன் 3யும் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இது வந்து கண்டென்ட் சரியாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை விட என்னை விட உலகநாயகன் கமலஹாசனுக்கு படத்தோட அந்த குவாலிட்டி எப்படின்னு அவர் ஒரு சீன் நடித்தாலே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா அந்தளவுக்கு சினிமா வந்து கரைச்சி குடிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் அரசியலையும் இவருக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் சரியான நேரத்தில் அதை வெளில கொண்டு வருவாப்பில். ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும், சினிமாவை பொறுத்த வரைக்கும், உலக சினிமாவை பொறுத்த வரைக்கும், டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே இவருக்கு அத்துப்படி. அப்படியாப்பட்ட ஒரு கலைஞன் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிற அந்த படத்தோட என்ட்ரோ ரிலீஸ் ஆகுது. இதுக்கு மக்களோட கருத்து வந்து நெகட்டிவாக இருக்கிறப்ப இதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. காரணம், ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தில் சஸ்பென்ஸாக ஒளிச்சு வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து புரியும் நண்பா. அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களோட எதிர்பார்ப்பை எகிர வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட விஷுவலும் இருக்கும், இந்த படத்தோட கண்டென்ட்டும் இருக்கும், இந்த படத்தோட கமல் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸ்
பர்ஃபார்மன்ஸும் இருக்க போது, குறிப்பாக சேனாபதியாகவும் அந்த கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸு வெறித்தனமாக இருக்கும். ஸோ எவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒர்த்தபுளான ஒரு படம் உங்களுக்காண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ சரி ஓகேங்களா. சரி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 சம்மந்தமான ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சிங்க. ஸோ கமல் சார் இவங்களோட போர்ஷனை ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டாரு. சம்திங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சங்கர் சார் வந்து ஃபீல் பண்ணார். அதனால் சென்னையில் ரீசெண்டாக தான் கமல் சாரை வச்சு இந்த மிஸ் ஆன போர்ஷனை வந்து ரீஷூட் பண்ணி இந்த போர்ஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் 2 சம்பந்தமான கமல் சாரோட அனைத்து காட்சிகளும் எடுக்கப்பட்டு விட்டது, ஷூட்டிங்கும் முடிந்து விட்டது. இதை நல்லா மைண்டில் வச்சிங்க. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து இந்தியன் 2 சம்மந்தமான ஷூட்டிங் எப்போன்னு கண்டிப்பாக தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்தியன் 2 சம்மந்தமான ஷூட்டிங் முடிஞ்சதுனால இந்த படம் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டு கண்டிப்பாக நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான வேலைகளை தான் சங்கர் சார் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படத்தோட இன்னொரு ப்ரோமோ வீடியோ இல்லைனா கிளம்ஸ் வீடியோ இல்லைனா டீசர் சம்திங் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து எதிர்பார்க்குற ஒன்றாக தான் இருக்குது. ஸோ நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, கமல் சாரோட அப்கமிங் ப்ராஜெக்டாக இருக்கிற K233 தக் லைஃபும் சரி, K234 இந்த படமும் சரி இப்போ ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் மட்டும் இப்போ லைட்டாக வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த படம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் பொங்கல் அன்னைக்கு நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இந்தியன் 2 சம்பந்தமான சம்திங் ஸ்பெஷலான இந்தியன் 2 சம்பந்தமான சம்திங் ஸ்பெஷலான ஒரு வீடியோ பொங்கல் அன்னைக்கு நாம் வந்து எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ இந்தியன் 2 சம்பந்தமான அனைத்து ஷூட்டிங்களும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 பாடல்கள் மட்டும்தான் ஷூட் பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. அதையும் சென்னை ஷெடியூல்லே முடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து கமெண்டில் வந்து கேட்பாங்க, ஏன்னப்பா இந்தியன் 2 ஷூட்டிங் வந்து முடியலப்பா, இந்தியன் 2 ஷூட்டிங் இன்னும் முடியலப்பா, சாங்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியாமல் நீ ஏன் வந்து சொல்கிற அப்படிலாம் கேட்காதீங்க. இந்தியன் 2 ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு. பட் கடைசி ஷெடியூலாக இந்த சாங் ஷெடியூலை மட்டும் எடுக்க போகிறாங்க. இந்த ஷெடியூலில் கமல் சார் வந்து இருக்க போகிறது கிடையாது, பாபி சிம்கா இருக்க போகிறது கிடையாது, சித்தார்த் அவர்கள் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அப்புறம் யாரை வச்சு தான் இந்த பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் தெரிலங்க, சீக்ரெட்டாக இருக்குது. பட் ஆனால் கமல் சார் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.